வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறோன்னா சங்கடகர சதுர்த்தி எப்படி நம்ம எளிமையாக வழிபடலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலே வழிபடலாம், இல்லைன்னா கோயிலுக்கும் செல்லலாம். காலை எழுந்து குளித்து முடித்து விரதம் இருக்கணும்னா இருக்கலாம். ஆவணி மாதம் வருகிற சதுர்த்தியில் நாம் தொடங்கி மாதம் வருகின்ற சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்கலாம். எந்த குறை இருக்கோ நாம் விநாயகர் பெருமான் கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட வேண்டிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மகன் நல்லா படிக்கணும்னு இப்போது ஓரளவு படிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எந்த கவலை இருந்தாலும் விநாயகர்கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு உண்மையாக பக்தியோடு நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். விரதம் இருக்க முடிகிறவங்க விரதம் இருக்கலாம், இல்லைன்னா பால் பழம் சாப்பிட்டு மாலை நேரத்தில் தான் கோயில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். ஏன்னா சந்திர பகவான் உதிக்கும்போது தான் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். இது கூட ஒரு கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சமயம் விநாயகர் பெருமான் கைலாயத்தில் விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது சந்திர பகவான் விநாயகரை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்தார். ஏனென்றால் சந்திர பகவான் மிகவும் அழகானவர். விநாயகரை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்ததால் விநாயகர் கோபமுற்று அவரை ஒளி மங்க கடவா என்று சபித்து விட்டார். இந்த சாபத்திலிருந்து விலக விநாயகர் பெருமானை நோக்கி சந்திர பகவான் தவம் இருந்தார். விநாயகர் இந்த சாபத்தை விலக்கினார். அன்றிலிருந்து தான் இந்த விரதம் உண்டாயிற்று. நாம் இந்த விரதம் இருந்தால் சந்திர பகவானுடைய அருளும் கிடைக்கும். நாம் நெய்வேத்தியமாக விநாயகருக்கு பிடித்த சுண்டல், கொழுக்கட்டை, மோதகம், சர்க்கரை பொங்கல், பாயசம் எது முடியுமோ நாம் எளிமையாக செஞ்சு வைக்கலாம். முடியலன்னா பால் பழங்களை வைக்கலாம். அருகம்புல் இருந்தால் நாம் மாலையாக தொடுத்து விநாயகருக்கு சாத்தலாம். கோயிலுக்கும் சென்று கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விரதத்தை எளிமையாக வழிபட்டு நாம் சகல சௌபாக்கியங்களையும் அடையலாம். நீங்களும் இந்த விரதம் இருந்து விநாயகருக்கு வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தூப தீபம் காட்டி இந்த பூஜையை முடிச்சிடலாம். அதனால தான் நாம் யாரையும் எப்போவுமே உருவத்தை வைத்து கிண்டல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பூஜையை நாம் எளிமையாக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எது இருந்தாலும் எந்த துன்பம் இருந்தாலும் நாம் விநாயகர்கிட்ட சொல்லலாம். கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோட செய்ய இந்த பூஜையை எளிமையாக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் தூப தீபம் காட்டி இந்த பூஜையை முடிச்சிடலாம். நாம் பிரம்ம முகூர்த்தத்துலையும் இந்த பூஜையை செய்யலாம், இல்லை 6 மணிக்கு மேலேயும் நாம் செய்யலாம். ஆனால் கோயில்களில் மாலை நேரத்தில் தான், சந்திரபகவான் வரும் நேரத்தில் தான் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். நம்ம வீட்லேயும் செய்யலாம், நம்ம கோயிலுக்கும் சென்று வழிபடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ தூப தீபம் காட்டி பூஜையை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.